அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாடா ஐபிஎல் 2025க்கான ஃபேண்டசி ப்ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பேட்ச் ஆர்சிபி அண்ட் குஜராத் டைட்டன். அதுக்கு முன்னாடி ட்ரீம் டீம் பேட்டர்ன் பாருங்க. இந்த ட்ரீம் டீம் பேட்டர்ன்ல 2 கீப்பர்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2 கீப்பர் பேட்டர்ன்ல இந்த டீம் போடலாம். ஏன் போடலாம் அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். அப்படி ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 4 பவுலர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் சேர்த்து எல்லாமே 7 பிளேயர் கிட்ட வருவாங்க. ஸோ அந்த கணக்கில் ஒரு 4 பவுலர், ஒரு 7 பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், இந்த ஃபார்மெட்டில் நம்ம டீம்ஸ் போடலாம். எல்லாமே 2 கீப்பர்ஸ் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க, ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே பாருங்கள், இந்த பேட்டிங்கில் பாருங்கள் 1 2 3 4 5 6 பிளேயர் இருப்பாங்க. ஸோ 6 பிளேயர் 7 பிளேயர் பேட்டிங், கீப்பர் அண்ட் ஆல்ரவுண்டர் ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பவுலர், 3 பவுலர் அண்ட் 3 பவுலர், மீதி எல்லாமே ஆல்ரவுண்டர் ட்ராக்ல இருப்பாங்க. 1457 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 1457 பாயிண்ட்ஸ் வரும். ஏன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு சின்ன கிரவுண்டு. ரெண்டுமே ஒரு நல்ல டீம். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜித் படிதர். ஸோ ரெண்டுமே ஒரு பேட்டிங் ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர்னில் உங்களுக்கு அமையலாம். ஸோ நிறையவே பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 14, குஜராத் டைட்டன் அண்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர். பெங்களூருடைய ஹோம் கிரவுண்ட் எம் சின்னசாமி ஸ்டேடியம். இந்த எம் சின்னசாமி ஸ்டேடியமுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரஜித் படிதர் இங்கே செஞ்சுரிலாம் போட்டிருப்பாரு, நல்லா விளையாடி இருப்பாரு. ஸோ ரஜித் படிதர் ஆன் ஃபோக்கஸ். இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. டாப் ஆன் த டேபிள் தான் ராயல் சேலஞ்சர் பெங்களூர். ஸோ இவங்க மெயின் டீமாக இருக்காங்க. குஜராத் டைட்டன் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருப்பாங்க. இந்த பெங்களூருடைய பிச்சு பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட்டில் பேட்டிங்கிற்கு ஏற்ற மேற்பரப்பை வழங்குகிறது. மைதானத்தின் குறுக்கு எல்லைகள் இந்த டிராக்கில் பேட்டர்களுக்கு மேலும் வசதியாக இருக்கும். T20 வடிவத்தில் சுழற்பந்து வீச்சாளருக்கு சிறிது திருப்பமும் உதவியும் கிடைக்கும். இந்த தட்டையான மேற்பரப்பில் விக்கெட்டுகளை எடுக்க பந்து வீச்சாளர்கள் கடுமையாக போராட வேண்டி இருக்கும். ஸோ ஸ்பின்னுக்கு நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், சில நேரங்களில் திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பேட்டிங் ட்ராக், ஒரு சின்ன பவுண்டரிஸ் உள்ள ஒரு பிச் எதுனா சின்னசாமி ஸ்டேடியம். இந்த கிரவுண்ட் யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னா ஆர்சிபி கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும். ஏன்னா பிலிப் சால்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ட்ராக்கே வேற மாதிரி வருது. 2 பிளேயருமே ஒரு விக்கெட்டே விடாமல் ஒரு 6 ஓவர் பவர் பிளே ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பாக 200+ ஸ்கோர்ஸ் போயிடுது. பிலோ 150 பார்த்தீங்கன்னா 56 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. 151 to 169 45 இன்னிங்ஸ், 172 189 41 இன்னிங்ஸ், above 190 50 இன்னிங்ஸ். ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 192 மேட்ச், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 84, பேட்டிங் செகண்டுக்கு நல்லா ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருக்கு. அண்ட் ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160 170, ஹையஸ்ட் ஸ்கோர் 287 for 3. இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் வரும் பட்சத்தில் ஒன்று குஜராத்தோ இல்லை ஆர்சிபியோ, 2 டீமுமே ஒரு 200+ அடிக்கிறாங்கன்னா விக்கெட்டுகள் கம்மியாகவே விழும். செகண்ட் பேட் பண்ணுறவங்க விக்கெட் கம்மியாக விழும். இந்த மாதிரி 3 விக்கெட் அந்த மாதிரி விழும். ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வான்கடே ஸ்டேடியம் அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்குது, 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா இந்த மாதிரி 82 for 10 வரலாம். அப்போ 2 சினாரியோஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஒரு சினாரியோ ஹை ஸ்கோர், ஒரு சினாரியோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஆல் அவுட். அந்த மாதிரி சினாரியோஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஃபாஸ்ட்டுக்கு 39, ஸ்பின்னுக்கு 9 விக்கெட்டுகளும் இருந்திருக்கு. ஏப்ரல் 15 2024 பாருங்க, 218 ரன் 5 விக்கெட். ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க 5 விக்கெட், ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 1. ரெண்டாவது பேட் பண்றவங்க 7 விக்கெட் விட்டுருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு 5, ஸ்பின்னுக்கு 1. ஓவரால் ஃபாஸ்ட் 8 விக்கெட்டும், ஸ்பின்னு 2 விக்கெட்டும் விழுந்திருக்கு. 12 மே 2024 ஆர்சிபி 187 for 9. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட், ஃபாஸ்ட், ஸ்பின்னு 1 விக்கெட். இது இன்னொரு டீம் 206 for 1 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 7, ஸ்பின்னுக்கு 1. இது நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். 4th மே பார்த்தீங்கன்னா ஜிடி 147 for 10. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாருங்க 10 விக்கெட் விட்டுருக்காங்க, 19.3, ஃபாஸ்ட்டுக்கு 7, ஸ்பின்னுக்கு 1. அண்ட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா 164க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4, ஸ்பின்னுக்கு 2. அண்ட் 15 ஏப்ரல் 2024 பாருங்க, 287க்கு 3, ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 0. ஆர்சிபி 262 for 7 அண்ட் ஃபாஸ்ட் 4, ஸ்பின்னு 2. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் வருது அப்படின்னா இது ஒரு சினாரியோ. இந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்ததுன்னா இது ஒரு சினாரியோ. இந்த மாதிரி ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படிங்கிறது 2 சினாரியோ. இந்த 2 சினாரியோ காம்பினேஷன்ஸில் தான் நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணணும். டோட்டலாக 5 மேட்ச், குஜராத் 2 மேட்ச் அண்ட் ராயல் சேலஞ்சர் 3 மேட்ச்.
இப்போ குஜராத்துடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ஷான் ரூதர்ஃபோர்ட், இந்த 4 பிளேயர் வந்து தரமா விளையாடக்கூடிய ஒரு பிளேயராகவே இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் வேணா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு பிளேயர் யாருன்றதை பார்க்கணும். இப்போ சாய் சுதர்ஷன் இன்ஃபார்ம், சுப்மன் கில் இன்ஃபார்ம், ஜாஸ் பட்லர் இன்ஃபார்ம், ஷான் ரூதர்ஃபோர்ட் இன்ஃபார்ம். இந்த 4 பிளேயருமே டாப் ஆர்டர் 5 பிளேயர் 4 பிளேயர். ஷாருக் கான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஷாருக் கான் பெர்ஃபார்ம் பண்ணாதனால பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர் பெர்ஃபார்மே பண்ண மாட்டேன்றாங்க. ரிஷப் பண்ட் எடுத்தீங்கன்னா நேற்று மேட்ச்ல பெர்ஃபார்மே பண்ணல. ஸோ தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதே மாதிரி, அபிஷேக் சர்மா அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இந்த மாதிரி ஷாருக் கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரிக்கல்டன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல ஒரு லோ பர்சன்டேஜ் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி ஷாருக் கான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம், மேபி பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராங்க அப்படின்னா 4 பிளேயர்ல ஒரு 3 பிளேயர் கம்பல்சரியா இருப்பாங்க. ரஷீத் கான், கேசிகோ ரபாடா, சாய் கிஷோர், ராகுல் டிவாட்டியா. இங்க ஃபாஸ்ட்னு பாத்தீங்கன்னா ரபாடா இருப்பாரு. ஸோ ரபாடா, சிராஜ், இஷாந்த் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா. ஸோ இந்த ட்ராக் வந்து ரொம்ப ஸ்லோவாக போடக்கூடிய ட்ராக், வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அப்போ வேரியேஷன்ஸ் யாருக்கு நிறைய இருக்குன்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு வேரியேஷன் இருக்கும், மாறி மாறி போடக்கூடிய பிளேயர். கேசிகோ ரபாடா வந்து ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பிளேயர், சிராஜும் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பிளேயர். ஃபாஸ்ட்டாக போட்டால் பேட்டுக்கு பால் நல்லா வரும். ஸோ பிரசித் கிருஷ்ணா அண்ட் இஷாந்த் சர்மா இவங்க 2 பேருக்கு விக்கெட்டுகள் விழுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோர்ல இருந்து யாராவது ஒருத்தரை நம்ம வந்து பிக் பண்ணலாம், சாய் கிஷோர் ஆர் ரஷீத் கிருஷ்ணா. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா 0, ரஷீத் கான் வந்து 0. ஆனா பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, சிராஜ் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. இதுதான் ஜிடியோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தோம். ராயல் சேலஞ்சரை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி இந்த 2 பிளேயர் இன்ஃபார்ம்ல இருக்காங்க. தேவதத் படிகல் லாஸ்ட் மேட்ச் 14 பாலுக்கு 27 ரன் நல்லா விளையாடி இருப்பாரு. அண்ட் ரஜித் படிதர் அண்ட் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் வரைக்குமே ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி, அங்கே கில்லு அண்ட் சாய் சுதர்ஷன், இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். அண்ட் புவனேஸ்வர் குமார் இனிஷியலாக ஸ்விங் பண்ணுவார். ஸோ இனிஷியலாக ஸ்விங் பண்ணும்பொழுது கில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். ஸோ ஜாஸ் ஏசில்வுட்டும் பார்த்தீங்கன்னா செமையாக போல் பண்ணுறாரு. அப்படி ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறாங்க ஆர்சிபி அப்படின்னா புவனேஸ்வர் குமார் ஏசில்வுட்லேருந்து கில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாய் சுதர்ஷன் லாஸ்ட் போய் சரியாக விளையாடல, அவர் நின்று ஆடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எஸ்டையால் நல்லா வேரியேஷன் பண்ணி போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த 3 பிளேயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக் அப்படின்னா எஸ்டையால் நல்ல டிஃபரன்ஷியல் பிக். இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, 3 ஓவர் போட்டு 18 ரன் 2 விக்கெட். ஸோ இவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் எஸ்டையால் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச் வந்து நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டுக்கு தான் நிறைய விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. அந்த காரணத்துக்காக அவரே வந்து நம்ம பிளான் பண்ணி எடுக்கலாம். ஸோ கேப்டன் பிக் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் அண்ட் பிலிப் சால்ட், விராட் கோலி. இதுலேருந்து 2 பிளேயர் கம்பல்சரி, 4 பிளேயர் anyone will be கேப்டன். போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து 50% இருக்கிற பிளேயராக வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா 200+ அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விளையாடுறவங்க எல்லா விக்கெட்டையும் விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 280 அப்படி அடிக்கிறாங்க, செகண்ட் பேட் பண்றாங்க, 200க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. இதுதான் சினேரியோ. செகண்ட் பேட்டிங் வந்து ஈஸியா வின் பண்றாங்க அப்படிங்கிறது தான் சினேரியோவா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.